ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு JEE ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து அந்த ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்றதை பார்த்துட்டு வில் ஜஸ்ட் see what are the methods to solve this problem. So a plane polarized blue light. So this is a blue light. Identify the word, it is plane polarized. So incident on a prism such that there is no reflection from the surface of the prism. So இங்கே எந்த ரெஃப்ளெக்ஷனும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. The angle of deviation of the emergent ray is 60 degrees. So 60 degrees இங்கே நோட் பண்ண வேண்டியது, it is not minimum deviation, it's just deviation. The angle of minimum deviation for red light, this is the red light, from the same prism is 30 degrees. So red light க்கு minimum deviation வந்து 30 degree, it is there. The refractive index of the prism material for blue light is √3. So இந்த prism உடைய refractive index வந்து √3, it is given. Which of the following statement is correct? So இந்த 4 statement வந்து verify பண்ணணும். முதல்ல வந்து blue light is polarized in the plane of incident. The angle of the prism is 45 degrees. அதாவது angle of the prism is 45 degrees கண்டுபிடிக்கணும். prism உடைய angle, ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே angle தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன angle of prism இருக்குமோ அதே angle of prism தான் வந்து இதுக்குமே இருக்கும். அடுத்தது the refractive index of the material of the prism for red light is √2ன்னு சொல்கிறாங்க. that we have to prove actually. Okay, the angle of the refraction for blue light, this is angle of refraction for blue light in air at the exit plane of the prism is 60 degrees. Okay, so at the exit plane of the prism, so refraction angle இருக்கு, இங்கே வரக்கூடிய angle வந்து 60 degrees அப்படின்னு, R2 வந்து 60 degrees அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய வேர்டு வந்து பொலரைஸ்டு லைட். வெறும் லைட்டுன்னு கொடுக்காம பொலரைஸ்டு லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லைட் வந்து பொலரைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த கான்செப்ட், ஃபர்ஸ்ட் வில் சி கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். என்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல் கான்செப்ட் வந்து ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ப்ரூஸ்டர் ஆங்கிள். ஓகே, ரெண்டாவது கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்னெல்ஸ் லா. மூணாவது கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து டீவியேஷன் ஃபார்முலா. ஐ திங்க் தட்ஸ் இட். தவிர வேறு எதுவும் தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஏன் நான் ப்ரூஸ்டர் ஆங்கிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு, பொலரைஸ்டு லைட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ரூஸ்டர் ஆங்கிள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு லைட் ரே, ஒரு அன்போலரைஸ்டு லைட் ரே இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு அன்போலரைஸ்டு லைட் ரே. இந்த அன்போலரைஸ்டு லைட் ரே எப்போ பொலரைஸ்டாக மாறும் அப்படின்னா, when it is hitting an angle called brewster angle. ஸோ இந்த ப்ரூஸ்டர் ஆங்கிளை ஹிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைட் ரேயில் ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் ரே வந்து என்னவாக இருக்கும்னா கம்ப்ளீட்டாக வந்து பொலரைஸ் ஆகிருக்கும். ரீஃப்ராக்ட் ஆகக்கூடிய லைட் ரே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பார்ஷியலி பொலரைஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு லைட் ரேவுக்கும், இந்த அதாவது ரெஃப்ளெக்ட் ஆனதுக்கும் ரெஃப்ராக்டட் ஆனதுக்கும் ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்னா 90 டிகிரிஸாக வந்து இருக்கும். இதுதான் ப்ரூஸ்டர் ஆங்கிள். ஸோ அந்த ப்ரூஸ்டர் ஆங்கிளோடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா tan IB which is equal to μவாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே கொடுக்குறது வந்து ஒரு பொலரைஸ்டு லைட் இப்படி இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, ஒரு பொலரைஸ்டு லைட் இப்போ இப்படி இன்சிடென்ட் ஆகி ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஆப்வியஸாக ரெஃப்ளெக்டட் லைட் ரே என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பிளேன் பொலரைஸ் அதாவது பொலரைஸ் ஆகிருக்கும். ரைட். ஸோ நம்ம அக்கார்டிங் டு தி லா ஆஃப் ரீட்ரேசபிலிட்டி படி பார்த்தாலும் இப்படி வரக்கூடிய லைட் ரே வந்து இப்படி ஒரு லைட் ரே இருந்துச்சுன்னா இந்த லைட் ரேவும் என்னவாக இருக்கணும்னா பொலரைஸ்டு லைட்டாக இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து என்னது, ஒரு பொலரைஸ்டு லைட் ரே. அப்போ இது ஒரு பொலரைஸ்டு லைட் ரே அப்படின்னா அது இன்சிடென்ட் ப்ரிசமோட இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோனாலே தெரியும், அந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா ப்ரூஸ்டர் ஆங்கிளாக இருக்கும். ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு வாட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ அப்போ நம்ம அந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ப்ளூ லைட்டுன்னு எடுத்துக்கிறேன்னா வில் கன்சிடர் அ ப்ளூ லைட். ஸோ இப்போ நான் ப்ளூ லைட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ப்ரிசமையாக அப்படி வரைஞ்சிக்கலாம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். லைட் ரே வருது, இந்த மாதிரி வருது, இது நார்மல் வரைகிறோம். இந்த ஆங்கிள் வந்து ஐ, அதாவது ப்ரூஸ்டர் ஆங்கிள், இட் இஸ் ஈக்குவல் டு ஐ. இந்த லைட் ரே இப்படி போகும், இந்த ஆங்கிள் வந்து ரிஃப்ராக்ஷன் 1 அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி இங்கே வரைவோம், இதை ரிஃப்ராக்ஷன் 2ன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், எமர்ஜென்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இங்கே இந்த ரெண்டு லைட்டுக்கும் அந்த லைட்டுக்கும் வர டீவியேஷன் நம்ம சொல்லுவோம்.
இங்கே டீவியேஷன் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போலரைஸ்டு லைட்டுக்கு வந்து 60 degrees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ ப்ரூஸ்டர் ஆங்கிள் ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ tan IB ஈக்குவல் டு மியூனா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம். ப்ரிசம்க்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆல்ரெடி √3 தெரியும். ஸோ அப்போ IB which is equal to will get tan inverse of √3. So tan inverse of √3 will be what? 60 degrees. So Brewster angle will be 60 degree. That will be the angle of incident. இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் வந்து 60 degrees அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏபி சர்ஃபேஸ்க்கு வந்து ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணி வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஃபைண்ட் தி R1 வேல்யூ. ரைட், ஸோ யா பை யூஸிங் ஸ்னெல்ஸ் லா. ஸோ இங்கே ஸ்னெல்ஸ் லா நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இந்த ஏபி சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஏபி சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 into that will be what? Sin of 60 degree which is equal to, this is already √3 refractive index, √3 into sin of refraction 1. ரைட், sin 60 degree அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் √3/2. இது ஆல்ரெடி √3. அப்போ sin of R1 இருக்குது. ஸோ √3 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ரிஃப்ராக்ஷன் 1 என்னவாக இருக்கும் அப்படின்னா it will be 30 degrees ஆகும். ரைட், ஸோ அப்போது R1 என்னென்னா 30 degrees அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. யூஸ்வலாக நம்ம ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம R2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, we know angle of the prism is equal to R1 plus R2ன்னு போட்டால் நம்மளுக்கு R2 தெரியும். பட் ஏவும் நமக்கு என்ன தெரியாதுன்னா இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் வந்து தெரியாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நம்மளுக்கு இன்னொரு டேட்டா என்ன இருக்குது அப்படின்னா டீவியேஷன் டேட்டா இஸ் given in the question. ரைட், the angle of deviation of the emergent ray will be 60 degrees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டீவியேஷன் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் டீவியேஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டீவியேஷன் ஃபார்முலா will be what? I plus E minus A angle of the prism அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் டீவியேஷன் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 16 டிகிரின்னு தெரியும், E minus A. அப்போது இந்த கான்செப்ட் படி 60 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எமர்ஜென்ட் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ப்ரிசமுடைய ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதோட வேல்யூவும் A, இதோட வேல்யூவும் A அப்படின்னு தெரிஞ்சிடும். E should be equal to A. இப்போது நம்ம ஏசி சர்ஃபேஸை எடுத்துகிட்டு அங்கே என்ன பண்ணலாம், திருப்பி ஸ்னெல்ஸ் லா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு டேக் சர்ஃபேஸ் ஏசி. ஸோ சர்ஃபேஸ் ஏசி எடுத்துகிட்டு அங்கே ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன வரும்னா √3 into sin of அந்த ஆங்கிள் என்ன இருக்குது, ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். இல்லைனா அது நம்ம போகிறதுக்கு முன்னாடி we can use this idea. Angle of the prism is equal to what? R1 plus R2. ரைட்டா, ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் வந்து R1 plus R2. R1 ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் வாட் 30 degrees அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ R2 will be what? It will be angle of the prism minus 30 degrees அப்படின்னு நமக்கு வரும். இந்த டேட்டா வச்சு A to Cக்கு நான் ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் will be இங்கே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வரும், √3ன்னு வரும். சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து R2 is what? Already A minus 30 will be equal to outside வந்து air வந்து 1. ஸோ சைன் ஆஃப் எமர்ஜென்ட் இஸ் ஆல்சோ வாட்? A. ஓகே, ஸோ இங்கேருந்து வில் கண்டினியூ. ஸோ இங்கே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வாட் வில் கெட் √3 into sin A minus 30 A minus B ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோன்னா sin A cos B. cos B இல்லையா, cos Bனா என்ன வரும், cos 30 will be √3/2ன்னு வரும். ஸோ sin A that is sin 30, sorry, ஆமாம், sin A cos B. cos B na cos 30, that is √3/2 minus cos A sin B. sin B is already sin B na sin 30, that is 1/2 அப்படின்னு வரும், equal to sin of A அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து உள்ள மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணோன்னா √3 into √3. ஓகே, இங்கே பண்ண ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே இந்த √3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணாமல் வச்சுக்கோம். ஸோ தட் வி ஹவ் டு மல்டிப்ளை திஸ் வேல்யூ இயர். ஸோ இந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வாட் வில் கெட் இஸ் 3/2A minus of √3/2 cos A which is equal to sin A. This is the correct way of writing the equation. So இப்போ வந்து நமக்கு என்ன வரும்னா வில் கெட் the sin A இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா இட் இஸ் sin A/2ன்னு வரும். sin A/2 which is equal to √3/2 cos A அப்படின்னு வரும். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் வந்து sin A by cos A will be what?
tan A will be 60, tan A of root 3 will be 60 degrees அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசமோட வேல்யூ வந்து என்னென்னா 60 degrees அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் வந்து 60 degrees அப்படின்னு நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா we can find the value. So we know that R will be equal to what? We know கண்டிஷன்ஸில் வந்து மினிமம் டீவியேஷனுக்கு வந்து A will be equal to 2 times of the R. So the angle of reflection will be what? A by 2, there will be 30 degrees will get. So the goal is to find the refractive index of this prism. That is, we know minimum deviation will be equal to 2i minus A அப்படின்னு நமக்கு வரும். ஸோ டெல்டாவும் தெரியும் 30, angle of the prism வந்து 60. ஸோ by 2 that is equal to angle of incident. ஸோ இது வந்து என்ன வரும்னா 45 degrees அப்படின்னு வரும். ஸோ angle of incident will be 45 degrees, angle of refraction will be 30 degrees. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் 1 into sin of 45 degrees equal to mu into sin of refraction will be 30 degrees. So mu will be sin 45 will be 1 by root 2, sin 30 will be 1 by 2. Right? Yes, sin mu equal to sin 45. Incident angle will be sin 45. Refracted angle will be 30 degrees. That is, this is 1 by root 2, and this is sin 30. That is, there will be 2. So 2 by root 2. So 2 by root 2 become what? We know that mu value will be root 2. So the refractive index of the prism will be what? It will be root 2. So according to the question, blue light is polarized, angle of the prism is 45 degrees. Angle of the prism is 45 degrees they given, but we got angle of the prism is 60 degree. That is not correct term. And the refractive index of the prism for red light is correct, that is 2. Angle of refraction for blue light in air at the exit angle of the prism is 60 degree. So the second angle will be 60 degrees. R2 will be 60 degrees, that also we know. Okay, so yes, that is the answer for this one.